இஷ்டம் தான் வரட்டும், வீட்டுக்கு தேடி வரட்டும். நான் தேடி போகவில்லை. ஆமீன். பாருங்க, புரியுது உங்களுக்கு? சந்தேகப்பட்டவனை கூட தேடி போய் காண்பித்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இருக்கிறீங்களா? சந்தேகப்பட்டவனை கூட, திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அவருடைய அந்த அந்த திரும்ப சொல்லுகிறேன், இந்த இந்த பின்மாற்றம் என்ன காரணம், இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம், இந்த 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 பிரிவுக்கு என்ன காரணம்னா ஆரம்பத்தில் போட்டிருக்கிறேன். அவிசுவாசம் வரும்போது நல்லா கவனிக்கணும், தேவனையும் தூரப்படுத்தும், மனிதர்களையும் தூரப்படுத்தும், பரலோகத்தையும் தூரப்படுத்தும். சொல்லுங்க, தேவனையும் தூரப்படுத்தும், மனிதர்களையும் தூரப்படுத்தும், பரலோகம் தூரப்படுத்தும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் பேசுவதை அறிந்து பேசுகிறேன். இல்லை, நான் எதிர்பார்க்குறாம இருக்க மாட்டாங்க. மறந்துடக்கூடாது. திரும்பி போனார்கள், திரும்பவும் போனார்கள், ஓடி ஒளிந்தார்கள், பூட்டி அறைக்குள் இருந்தார்கள். அப்போ கூட பாருங்க, அவன் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்தார். இவர் தான் அன்பான தேவன். புரியுதா உங்களுக்கு? வரட்டுமே. அட்ரஸ் தெரியாது, வீடு தெரியாதா? அப்போல்லாம் வந்தாங்களே, இப்போ தெரியாதா? ஆமீன் சொல்லுங்க. இவர் தான் அவங்கள தேடி போனார். எங்கே தேடி போன தெரியுமா? பூட்டி அறைக்குள்ளே ஓடி ஒளிந்தாங்களே, அவங்கள தேடிட்டு போனார். ஆமாம், சொர்ணே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, தேவன் அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க, எனக்கு என்ன கிருபை தாங்க. ஆமீன். 100 வருஷம் உயிரோடு இருப்பீங்க, நான் கேரண்டி. நான் திட்டினா கூட, யார் திட்டினா கூட சரி. அதே மாதிரி எனக்கு நானே அதை சொல்லிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சில பேர்கிட்ட சோத்திரம் சொல்கிறதுக்கே முடியல. நேற்று ஒரு பெரிய கொடுமை. அதாவது உண்மையை சொல்லணும்னா முடியாத நிலைமை. அங்கே ஒரு தடவை போயிட்டு வந்தாலே நரகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. அங்கே ஒரு தடவை போயிட்டு வந்தாலே நரகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி. நான் போயிட்டு வரேன், புரியுதுங்களா? இங்கே வரவங்க தான் ஒரு சோத்திரம் கூட சொல்லலை. அவனும் சொல்லலை, அந்த குடும்பமே சொல்லலை. புரியல. இதில் அவன் பாஸ்டான். எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரைட், விட்டுருங்க. அப்போ ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, நான் தான் தேடி போய் எல்லாருக்கும் சோதனை சொன்னேன். அவன் சொன்னான், என்ன சொல்லாவிட்டா என்ன சொல்லுங்கள்? மனிதன் தெய்வமாக எங்கே தான் மாறுகிறான்? இங்கே தான் தெய்வமாக நீங்கள் மாறுறீங்க. இங்கே தான் நீங்கள் ஆவிக்குரியவங்க என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குறீங்க. ஆமீன் சொல்ல மாட்டேன். 3வது, இயேசு உயிர்த்தெழுதல். கவனிங்க, நீ அவரை புறம்பே தள்ளினாலும் அவர் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. நீ அவரை புறம்பே தள்ளினால்